வணக்கம் நேயர்களே. உணவே மருந்து என்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம முருங்கைக்கீரையை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இந்த முருங்கை அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியராஜின் ஞாபகம் எல்லாருக்கும் வரத நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு படத்துல இது ஒரு காயக்கல்பா ரேஞ்சுக்கு அந்த படம் முழுக்க அந்த முருங்கைக்காயை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஆண்மை சக்திக்கும் முருங்கைக்காய்க்கும் என்னையா சம்மந்தம்? காய் நீட்டா இருக்குது, கட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்றதுனால ஆண்மை எந்த அளவுக்கு அது பெருகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதில் கேள்வியாக கூட கேள்வி கணைகளை தொடுக்கலாம். ஆனால் இந்த முருங்கைக்காய் மட்டும் இல்லை, இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள் கீரைகளை நம்ம முறையாக சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது அப்படின்னு இல்லாமல் நம்முடைய இளமையும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த முருங்கைக்காய்க்கும் இந்த ஆண்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காயில் முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி கால்சியம் சார்ந்த சத்துக்களும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஞ்ஞான உண்மை. அப்போ இந்த கால்சியம் இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரைகளை முருங்கைக்காயை நம்ம உணவாக சாப்பிடுகின்ற போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துகிறது. குறிப்பாக எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த விந்து உற்பத்தி அப்படிங்கும்போது விந்து உற்பத்திக்கு நாகசத்து, துத்தநாகம், சிங்க்குன்னு சொல்லுவோம். அந்த துத்தநாகமும் கால்சியமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ துத்தநாகமும் கால்சியமும் இந்த முருங்கைக்கீரையில் முருங்கைக்காயில் நிறைந்து இருக்கிறதுனால அது ஆண்மை சக்தியை பெருக்கக்கூடிய விஷயமாக கூட அந்த படத்தில் காட்டப்பட்டு இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான மனிதர்கள், அது குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை தொடர்ச்சி முறையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழர்களுடைய உணவு இன்றைக்கி உலகம் முழுக்க இயற்கை உணவில் சக்கப்போடு போடுது. அதுவும் குறிப்பாக அந்த முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் இப்போ இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபாரினுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது நம்ம எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நம்முடைய சிகிச்சையிலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மொரிங்கா அப்படிங்கிற பேரில் இந்த முருங்கைக்கீரையை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதில் மிக அற்புதமான விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்த எண்டோசல்ஃபான் அப்படிங்கிறது, அந்த எண்டோசல்ஃபானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய விவசாய நிலங்களில், முந்திரி காடுகளில் எல்லாம் எண்டோசல்ஃபானை கணக்கு வழக்கு இல்லாமல் நம்ம அடிச்சிட்டோம், உரங்களை அடித்தோம். விவசாயம், இயற்கை விவசாயத்துலேருந்து இந்த மாதிரியான ரசாயன விவசாயம் மேற்கொள்ள ஆரம்பித்து அந்த எண்டோசல்ஃபான் அந்த உணவுப் பொருட்கள்லையும் அரிசியில், சோத்தில் கலந்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போ அந்த எண்டோசல்ஃபான் மருந்தடித்த உணவை நம்ம சாப்பிடுகின்ற போது நம்முடைய உடம்பில் விந்து அணுக்களுடைய அந்த நீந்தும் தன்மை, அதனுடைய மொட்டிலிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது டேமேஜ் பண்ணிடும், அழித்திடும். அதனுடைய வீரியத்தையும் குறைத்து விடும். அப்போ அந்த எண்டோசல்ஃபான் மருந்தடித்து அதில் விளைந்த காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, அரிசியை சாப்பிடக்கூடிய மக்கள் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகிற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிலையில் இந்த நம்ம முருங்கைக்கீரையை, முருங்கைக்காயை உணவில் நிறைய சேர்க்கின்ற போது அந்த எண்டோசல்ஃபான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோசல்ஃபானை முறிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் இந்த கீரை இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஆச்சரியமான, அதிசயமான ஒரு உண்மை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த முருங்கையினுடைய பூ, அந்த பூவை பொறுத்த வரைக்கும் முருங்கைப்பூ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மருத்துவ பயன் வாய்ந்த ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் மூட்டுவாதம் இருக்கிறது, எலும்பு தேய்மானம் இருக்கிறது, ஜாயின்ட் பெயின் இருக்கிறது, முடக்குவாதம் இருக்கிறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த முருங்கைப்பூவை இரவில் பாலில் வேக வைத்து அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனையை குணமாவதை நம்ம பார்க்க முடியும். நாங்கள் இந்த முருங்கை மரத்தினுடைய பட்டையிலேருந்து சாறு எடுத்து அந்த சாரை நாங்கள் சோரியாசிஸை குணமாக்குவதற்கான மருந்துகளையும் நாங்கள் சேர்த்து வருகிறோம். அந்த மாதிரி சேர்க்கின்ற போது இந்த சோரியாசிஸ் நோய் குணமாவதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த முருங்கை என்பதை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான, அருமையான மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. நம்ம இந்த முருங்கைக்கீரையை உணவாக
அதுவும் எளிதில் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக இருப்பதால் இன்னும் கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் இன்றைக்கி ரொம்ப டேட் சீப்பாக மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் உணவாக எடுத்துக்கொள்கின்ற போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.